வணக்கம். அடுத்தடுத்து நம்மளுடைய மாடல் ஆக்சிலரி செக்மெண்ட்ல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாடல் ஆக்சிலரி வேர்பையும் தனித்தனியா எந்தெந்த மீனிங்ல எப்படியெல்லாம் சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணணும்னு பார்த்து வரக்கூடிய இந்த லிஸ்ட்ல இன்னைக்குமே கேன் பிளஸ் பி கேன் பி ஆனது எப்படி இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணணும், எல்லாருமே சரியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமா, இதோட மீனிங் உண்மையிலேயே எப்படி இருக்கும், இதுலயுமே நாம காலங்காலமா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிஸ்டேக், ஆனா மிகப்பெரிய மிஸ்டேக் என்னங்கிறதையும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து அதெல்லாத்தையுமே சரியா எப்படி யூஸ் பண்றதுங்கிறதையும் எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். உலகம் பல நோட்ஸ் எடுக்க நீங்களும் ரெடியா இருந்தா எல்லாரும் சேர்ந்து சொல்றதுக்கு முன்னாடி வழக்கமா நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கக்கூடிய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் செக்மெண்ட், டெய்லி யூஸ் idioms, phrases, expressions அதெல்லாத்தையுமே சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வீடியோஸ் எல்லாமே அப்படியே தூக்கி நம்மளுடைய நியூ சேனலா இருக்கக்கூடிய லிங்குவல் எக்ஸிஸ்ட் சேனல்ல ஏற்கனவே போட்டாச்சு, வீடியோஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டெய்லி யூஸ் சென்டென்சஸ் கத்துக்கிறவங்க அப்படியே அங்கேயுமே போயிட்டு இதெல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இந்த மாதிரி வொக்காபுலரி எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. இதெல்லாத்தையுமே சென்டென்சஸ்ல யூஸ் பண்றப்போ இங்கிலீஷ் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்குதுங்கிறவங்க தாராளமா இங்கேயே கண்டினியூ பண்ணிக்கலாங்கிறதையும் சொல்லிட்டு அப்படியே சேர்ந்து சொல்லிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த கேன் பில கேன் ஆனது நாம் ஏற்கனவே போன வீடியோல பார்த்த மாதிரி எபிலிட்டி, ஒருவரால் ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிறத குறிப்பிடும். ரெண்டாவதா இருக்கக்கூடிய இந்த பி ஆனது நமக்கு ஏற்கனவே தெரியும். பி அவேர் ஆஃப் தட், பி குவைட், பி கேர்ஃபுல், இந்த மாதிரிலாம் இப்படி இரு அப்படி இருன்னுலாம் சொல்றதுக்காக இருங்கிற மீனிங்ல மட்டும் இந்த பியை யூஸ் பண்ணுவோம். அப்போ முடியும் பிளஸ் இரு, கேன் பிளஸ் பின்னு சேர்த்து யூஸ் பண்றப்போ இருக்க முடியும் அப்படிங்கிற மீனிங்ல வந்துடும். ஒட்டுமொத்தமா இந்த கேன் பியை சேர்த்து யூஸ் பண்றப்போ ஒரு சென்டென்ஸ்ல இப்படியெல்லாம் இருக்க முடியும் அப்படிங்கிற மீனிங்ல மட்டும் இந்த கேன் பி ஆனது குறிப்பிடும். எக்ஸாம்பிள் பாருங்க. Hereafter, Steve can be the leader of the class up to 6 months. இதற்கு பிறகு ஸ்டீவ் ஆனவன் 6 மாதங்கள் வரைக்கும் வகுப்பின் தலைவராக இருக்க முடியும், அவன் லீடரா இருக்க முடியும். This can be Anne's bag. இது ஆனுடைய பேக்காக இருக்க முடியும், இது அவளுடைய பையாதான் இருக்க முடியும். Paul can only be suitable for this work. இந்த வேலைக்கு பால் தான் பொருத்தமானவனாக இருக்க முடியும், அவன் தான் சரிப்பட்டு வருவாங்கிறத, அவன் தான் சரியானவனாக இருக்க முடியும் அப்படின்னு குறிப்பிடுறதுக்காக இந்த கேன் பியை இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒட்டுமொத்தமா இந்த கேன் பி ஆனது இருக்க முடியும் அப்படிங்கிறதையே குறிப்பிடுது. இது இப்படி சாதாரணமா கேன் பிளஸ் பி அப்படிங்கக்கூடிய வேர்ப் ஃபார்மேட்ல வர்றப்போ சாதாரணமா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இது இப்படிதான் இருக்க முடியும் அப்படிங்கிறத குறிப்பிடுது. அடுத்ததா இந்த கேன் பி ஆனது நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி கேன் எப்படி சிம்பிள் சென்டென்ஸ்ல ஒரு வேலையை ஒருவர் செய்ய முடியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டதோ அது மாதிரியே இந்த கேன் பி ஆனது இது இப்படித்தான் இருக்க முடியுங்கிறத குறிப்பிடுது. சாதாரணமா சிம்பிள் சென்டென்சஸ்ல யூஸ் பண்றப்போ, அதுவே காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ்ல கண்டிஷனலா யூஸ் பண்றப்போ நாம எல்லாருமே இஃப் வச்சு இது இப்படி நடந்தா இப்படி நடக்க முடியும் அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்காக இந்த கேனை போன வீடியோல யூஸ் பண்ணியிருந்தோம். இப்படி நடந்தா இப்படி நடக்க முடியும், இதை செஞ்சாதான் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத கேனானது போன வீடியோல குறிப்பிட்டது. அப்போ கேனை தூக்கிட்டு கேன் பியை யூஸ் பண்றப்போ சரியா சொல்லிட்டீங்க, இப்படி நடந்தாதான் இப்படி இருக்க முடியும், நடக்க முடியுங்கிறது இருக்க முடியும்னு மட்டும் மாறும். இதுதான் இந்த கேன்க்கும் கேன் பிக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கேன் பி வச்சு கண்டிஷன் போடுறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் இப்போ பார்க்கலாம். If you work hard, you can also be the higher official in future. நீ கடுமையாக உழைத்தாய் எனில் எதிர்காலத்தில் நீயும் உயர் அதிகாரியாக இருக்க முடியும். இதை பார்த்த உடனே புரிஞ்சிருக்கும், இப்படி நடந்தாதான் இப்படி இருக்க முடியும். If the politician is honest, he can be a trustable leader for the people. அந்த வகையிலே அரசியல்வாதியானவர் நேர்மையானவராக இருந்தார் எனில் அவர் மக்களுக்கு நம்பிக்கையான தலைவராக இருக்க முடியும். இப்படி நடந்தாதான் இப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத கண்டிஷன் போட்டு சொல்லும்போது இந்த கேன் பி ஆனது இந்த இடத்துல குறிப்பிடுது. இதுவும் இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்ததா இதை கேள்விகள்ல யூஸ் பண்ணும்போது, கொஸ்டின்ஸ்ல யூஸ் பண்ணும்போதும்
இதே மீனிங்ல தான் வரும். எக்ஸாம்பிள் பாருங்க. There are many VIPs on stage who can be the chief guest for this function. அங்க ஸ்டேஜ்ல நிறைய விஐபிஸ் இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்டாக யார் இருக்க முடியும்? What can be the reason behind this crime? இந்த குற்றத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னவாக இருக்க முடியும்? இந்த மாதிரி எல்லாம் கேள்வியா கேட்கிறப்பவும் அந்த இடத்துலயும் இருக்க முடியும்ங்கிறதையே இந்த கேன் பி ஆனது குறிப்பிடுது. சோ ஒரு வழியா இந்த கேன் பி ஆனது எங்க வந்தாலும் ஒரே மீனிங் இருக்க முடியும்ங்கிறத மட்டுமே குறிப்பிடுதுங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்ததா இந்த கேன் பி வச்சு ஒரு மிஸ்டேக் காலங்காலமாவே நடந்துட்டு இருக்குது. அது என்னங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே கேன் பி ஏபிள் டு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஃப்ரைஸை யூஸ் பண்றத கவனிச்சிருப்பீங்க. ஒருவர் ஒரு வேலையை செய்வதற்கு முடியும் அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்காக யூஸ் பண்றோம்போ அப்படின்னு ஸ்டைலா பேசிட்டு இருப்பாங்க. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேனோட ஏபிள் டுன்னு சேர்த்து யூஸ் பண்றப்போ அந்த சென்டென்ஸ் ஆனது முழுக்க முழுக்க தவறானதாக மட்டுமே இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க. Ren can be able to explain the story. இந்த மாதிரி சொல்றப்போ ரென்னானவன் அதையே விவரிக்க முடியும்ங்கிறது தான் சொல்ல வர்றாங்க. ஆனா இந்த ஏபிள்ங்கிறது முடியும்ங்கிறத குறிப்பிடுது. ஸோ ஏபிள் டுன்னு சேர்த்து யூஸ் பண்ணிக்கிறோம் போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த கேன் மட்டும் வந்தாலே ஒருவர் ஒரு வேலையை செய்ய முடியும். Ren can explain the story. இந்த மாதிரி வந்தாலே ரென்னால ஸ்டோரி கதையை விவரிக்க முடியும் அப்படிங்கிறது இங்கேயே முழுமையான மீனிங் நமக்கு கிடைச்சிரும். ஆனா இதோட சேர்த்து கேன் பி பிளஸ் ஏபிள் டுவை எதுக்காக யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டா கேன் பிங்கிறது இருக்க முடியுங்கிறத குறிப்பிடும். ஏபிள் டுங்கிறது ஒரு வேலையை செய்வதற்கு இயன்றவன். சோ இயன்றவனாக இருக்க முடியும். அதையே வாசிப்பதற்கு முடிந்தவனாக அல்லது இயன்றவனாக ரென்னானவன் இருக்க முடியும் போ அப்படின்னு ரொம்பவே அழுத்தமா கேன் மட்டும் போட்டா வெறுமன முடியுங்கிறத மட்டும் குறிப்பிடும். ஏபிள் டுவும் சேர்த்து போட்டு நடுவுல பியையும் ஜாயிண்ட் அடிக்கிறப்போ டபுள் பவர் ட்ரிபிள் பவர்லாம் கிடைச்சி இந்த வேலையை செய்வதற்கு இயன்றவனாக இருக்க முடியும் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் இங்கிலீஷ்லயே கிடையாது. ஆங்கில மொழி தோன்றியதிலிருந்தே இப்படி ஒரு வழக்கம் இங்கிலீஷ்ல இருந்ததே கிடையாது. இப்போதான் லைட்டா அப்படியே சேர்த்துட்டாங்க. இது இங்கிலீஷ் கிராமட்டிக்கல் ரூல்ஸ் படி தவறானதாகவும் இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. பேச்சு வழக்கில் மட்டும் ரொம்பவே ஈஸியா சொல்லிட்டாங்க. எழுத்து வழக்குல இங்கிலீஷ் கிராமட்டிக்கல் ரூல்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியா உள்ள வர முடியலங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. சோ இப்படி ஒரு வழக்கத்தை நாமளுமே இனிமே ஃபாலோ பண்ண வேண்டாம். வெறுமனே கேன் எக்ஸ்பிளைன் த ஸ்டோரி அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லது Ren is able to explain the story இந்த மாதிரி present tenseல simple present tenseல is அல்லது am are அல்லது pastல was அல்லது whereோட சேர்த்து யூஸ் பண்றப்போ ஈஸியாவே இந்த able toவையும் ஜாயிண்ட் அடிச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் என்னைக்குமே மறந்துடக்கூடாது, இந்த கேன் பியோட மட்டும் able toவை சேர்த்து யூஸ் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிறத மட்டும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு அப்படியே வீடியோவை முடிச்சுக்கலாம். ஒட்டுமொத்தமா இந்த கேன் பி ஆனது இப்படியெல்லாம் இருக்க முடியும், இப்படி செஞ்சாதான் இப்படியெல்லாம் இருக்க முடியும், அல்லது கேள்வியில வந்தாலும் எப்படி இருக்க முடியும், யாராக இருக்க முடியும், இது மாதிரி எல்லாம் who, what இது மாதிரியான கொஸ்டின் வேர்ட்ஸ்க்கு தகுந்தாப்புல மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பா கேன் பி ஏபிள் டு அதேதான் வந்துடவே கூடாது. நீங்களுமே அந்த பக்கம் எட்டி பாத்துறாதீங்கிறதையும் சொல்லிட்டு மீதி இருக்கக்கூடிய மாடல் ஆக்சிலரிஸையும் இது மாதிரியே தனித்தனியா ரொம்பவே டீடைலா தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கேன் பில இது வரைக்குமே உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டு வச்சிருங்க. அப்படியே கேட்டு வச்சுட்டு நீங்க ஒருவேளை இவ்வளவு தூரம் இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு தொடர்ந்து வந்துருங்க இந்த சேனல். இது மட்டும் இல்லாம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கக்கூடிய லிங்க்வா லெக்ஸிஸ் சேனலுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அங்கேயுமே போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். அல்லது கிராமட்டிக்கல் ரூல்ஸ்ல மட்டும்தான் எரர்ஸ் வந்துட்டு இருக்குதுங்கிறவங்க இங்கேயுமே தொடர்ந்து வந்துருங்க நம்ம சேனல் Intellect.